ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பாம்பே அல்வா. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சிம்பிளான அல்வா டிஷ் தான் இது, பாம்பே அல்வா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு கடாயில் 3 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 2 கிளாஸ் தண்ணி. இதை போட்டுட்டு நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. சர்க்கரை பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை கரைஞ்சிட்டா மட்டும் போதும். அது சர்க்கரை நல்லா கரைஞ்ச பேருக்கு 2 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஓகே, போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா திரும்ப ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் அப்படி படிஞ்சிடும். கலக்கிட்டு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் கலர நல்லா சுண்டிடும். இதை சீக்கிரமாகவே சுண்டிடும், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுன்றதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். கிளறிக்கிட்டே இருங்க. கிளறின பிறகு நல்லா இறுகி வரும். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட நட்ஸு உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இது போட்டால் பசங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க, டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டால். அதனால் அதையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகமாக நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இறுகி வந்த பிறகு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த செஞ்சு வச்சுருக்கிற அந்த அல்வாவை அதில் ஊற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆறுச்சுன்னா சூப்பராக ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்லேஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உடனே வரும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.